தடம் மாறிய தாய்மையால் வீதிக்கு வந்த சிறுமி. கண்டி வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யட்டிராவென பிரதேசத்தில் சிறுமி ஒருவரை முச்சக்கர வண்டியில் ஏற்றி வந்து ஆள் அரவமற்ற இடத்தில் அடிகாயங்களுடன் இறக்கிவிட்டு தலைமறைவாகியது முச்சக்கர வண்டி என்ற செய்தி அதிகாலை முதல் வேகமாக பரவி வந்தது. செய்தி பரவிய வேகத்தில் கொடுங்கோலை செய்தது தாய் என்ற செய்தி மிக வேகமாக பரவியது. அப்பொழுது தந்தை எங்கே என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இருந்தாலும் அனாதரவாக்கப்பட்ட சிறுமிக்கு வயது 4. தான் யார், அம்மா அப்பா பெயர் என்ன என்பது மட்டும்தான் தெரியும். ஊர் எதுவென்று தெரியாது. இவ்வாறான நிலையில் விசாரணைகள் தொடர்ந்தன. முதலில் சிறுமி பேசுவது என்ன மொழி என்று ஆராயப்பட்ட பின் சிறுமியிடம் நீங்கள் யார் என்ற பொழுது எதுவுமே தெரியாத ஒரு முகத்தோற்றம் வெளிப்பட்டது. தொடர்ந்து உம்மா பெயர் என்ன என்ற பொழுது ராலியா என்றும், வாப்பா பெயர் என்ன என்ற பொழுது ராசிக் என்றும், உங்களுடைய பெயர் என்ன என்ற பொழுது ரைசியா என்றும் சொன்ன சிறுமி அப்படியே பயம் கலந்த உணர்வுடன் அமைதியாகிவிட்டார். அவரது அமைதியை புரிந்து கொண்டவர்கள் உங்களுக்கு யார் அடித்தது என்றதும் நானா என்று கூறிய பொழுது நான் உட்பட பலரும் நினைத்தது சிறுமியின் அண்ணா முறையானவராக இருக்கலாம் என்ற கோணத்தில் சிறுமியின் குடும்பத்தை தேடி வலை விரித்தது போலீஸ். இதன் ஓர் அங்கமாக 4 வயது சிறுமியின் கண்டல் காயங்களுடன் புகைப்படம் பிரசுரமானது. ஊரே அல்லோல கல்லோலப்படும் நேரத்தில் கூலி வேலை செய்யும் தந்தைக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. முகப்புத்தகத்தில் ஒரு சிறுமி அனாதரவாக நின்ற படம் பகிரப்பட்டு வருகிறது. யார் இந்த சிறுமி என்று தேடுகிறார்கள் என்றதும் தந்தை வத்தேகம போலீஸுக்கு சென்ற பொழுதே விபரம் வெளிச்சத்துக்கு வந்தது. சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பம். தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காக்கும் ஒரு கூலி தொழிலாளி முகமட் ஹமீத் முகமட் ராசிக். நாள் வேலை என்றால் தொழில் முடிந்ததும் வீடு வருவது வழமை. கட்டட வேலை என்றால் தங்கியிருந்து வேலை செய்துவிட்டு வேலை முடிந்ததும் வீடு வரும் ஒரு தொழிலாளியாகவே நான் இருந்தேன். என் வேலையின் நிமித்தம் எனக்கு தினமும் வீடு வர முடியாமல் இருந்தது. இதனை சாதகமாக்கிய என் மனைவி முகமட் ரிஷாத் என்ற நபருடன் முறையற்ற தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார். இதன் விளைவாக இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று என் மனைவி என் மகளையும் கூட்டிக் கொண்டு எனக்கு தெரியாமல் முகமட் ரிஷாத்துடன் சென்று விட்டார். இதையடுத்து நான் மாவனல்ல போலீசில் வழக்கு பதிந்திருந்தேன். இன்று வரை எனக்கு எந்த பதிலும் இல்லை. இன்று நான் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஊர்க்காரர்கள் கோல் பண்ணி விடயத்தை சொன்னதும் நான் வந்து வத்துகாமம் போலீஸுக்கு சென்றிருந்தேன். என் பிள்ளை சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாள். என் சின்ன பிள்ளையை முகமட் ரிஷாட் என்றவருடன் என் மனைவியும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி லைட்டரால் எல்லாம் சுட்டிருக்கிறார்கள். பிள்ளையின் உடம்பு முழுக்க காயம் இருக்கிறது. முகமெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. கண்டல் காயங்கள் உடம்பெல்லாம் இருக்கிறது. சின்ன பிள்ளைக்கு லைட்டரால் சூடு வைத்திருக்கிறார்கள். யார் அடித்தது என்ற பொழுது நானா என்று சொல்லியிருக்கிறாள் மகள். முகமட் ரிஷாத் தான் அவள் கூறிய நானா. முகமட் ரிஷாத் தவறான பழக்கத்துக்குட்பட்டவர். குளிசை பாவிப்பவர், ஐஸ் குடு பாவிப்பவர். அவர் மட்டுமல்ல, என் மனைவியையும் பாவிக்க பழக்கப்படுத்திவிட்டார். போதை தலைக்கேறியதும் என்ன செய்வதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. என் பிள்ளைக்கு இன்று மட்டும் அடித்திருக்க மாட்டார்கள். பிப்ரவரியில் இருந்து என் பிள்ளை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள். நான் பிப்ரவரி மாதம் போலீசில் மனைவியையும் பிள்ளையையும் காணவில்லை என்று முறைப்பாடு செய்திருந்தேன். என் முறைப்பாட்டுக்கு அமைய அவர்கள் விசாரணை மேற்கொண்டிருந்தால் என் பிள்ளைக்கு இவ்வாறானதொரு சித்திரவதை நடந்திருக்க வாய்ப்பில்லை. பொம்பளை பிள்ளை தாயுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் தாயாலேயே அடித்து துன்புறுத்தி எரியூட்டப்பட்டிருக்கிறாள் என்று கண்ணீர் மெல்க தன் சாட்சியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு தந்தையாக முகமட் ராசிக். இந்த சம்பவம் வெளிவந்து 18 மணி நேரம் கடந்துவிட்டது. சிறுவர் பாதுகாப்பு அமைச்சும் மௌனமாக இருக்கிறது. அமைச்சரும் மௌனமாக இருக்கிறார். போதை தலைவிரித்தாடுகிறது. வீதிகளில், வீடுகளில், வேலைகளில் என்று எண்ணிலடங்காத போதை மரணங்கள், கொலைகள், துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 10 கிராம் போதை வைத்திருந்தவன் சிறைக்குள் அடைக்கப்பட்டு விட்டான். பாவிப்பவர்களையும் வியாபாரிகளையும் நடமாட விட்டதுதான் இன்று இந்த விபரீதம் ஏற்பட காரணமாகிவிட்டது. இந்த இடத்தில் நாம் மாவனல்ல போலீஸ் பக்கமும் உள்ள குறைபாட்டை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது.
ஒரு கணவன் தன் மனைவி மற்றும் மகளை காணவில்லை என்று ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் வழக்கு பதிவு செய்திருந்த போதிலும் அவர்கள் இந்த வழக்கை துரித கதியில் நடத்தியிருந்தால் இந்த சிறுமியை சித்திரவதையிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். அதேபோல் சமூகத்தை சீரழிக்கும் போதை பாவனையாளர்களையும் சிறை பிடித்திருக்கலாம். வழக்குகள் தாமதமாவதால் குற்றச் செயல்கள் அதிகரிக்க காரணம் என்பதை இந்த சம்பவம் தெளிவுபடுத்தியுள்ளது. இன்று இலங்கையில் பாடசாலை கல்வியை விட போதை பாவனை அபரிமித வளர்ச்சி அடைந்துவிட்டது. தடை செய்யும் நோக்கில் கைதுகள் தொடர்ந்தாலும் பாவனை வீழ்ச்சியில் மாற்றங்கள் இல்லை. நாளுக்கு நாள் போதையால் ஏற்படும் வன்முறைகள் எண்ணில் அடங்காமல் இருக்கிறது. தாயை பிள்ளை கொலை செய்வதும், மகனை தந்தை கொலை செய்வதும், அண்ணன் தங்கையை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துவதுமான சமூக பிறழ்வான செயல்கள் நிமிடத்துக்கு நிமிடம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று இந்த 4 வயது சிறுமியின் நிலை அந்தோ பரிதாபம். பெற்ற தாயாலேயே சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டதுடன் எரிக்கவும் முயற்சித்துள்ள நிலையில்தான் அனாதரவாக விடப்பட்ட நிலையில் இச்சிறுமி உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். 4 வயது சிறுமி தாயாலேயே அடித்து துன்புறுத்தப்பட்ட சம்பவம் இலங்கையை பொறுத்தவரை புதிய சம்பவம் இல்லை. கடந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் முறையான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் இன்றைய சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும். சட்டங்கள் திருத்தப்படுவது ஒரு புறம் இருக்க, அமலில் உள்ள சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் தாமதங்கள் பல கொலைகள், துஷ்பிரயோகங்கள், கொலை முயற்சிகள் இடம்பெற காரணமாக அமைகின்றன. இந்த சிறுமியை சித்திரவதைக்குட்படுத்திய தாயும் தாயின் காதலன் என கருதப்படும் முகமது ரிஷாத்தும் போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் கைதை வரவேற்பதை தவிர எதிர்ப்பதற்கு எதுவும் இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். வாதாட்டம் என்ற பெயரில் இரு போதை பாவனையாளர்களை எக்காரணம் கொண்டும் வெளியே எடுப்பதை எந்த ஒரு வழக்கறிஞரும் செய்யக்கூடாது. காரணம், போதை செய்த கொலை முயற்சியும் சித்திரவதையும், சொந்த பிள்ளையையே கொலை செய்ய முற்பட்டவர்களின் கொடூர எண்ணம் இன்னும் எத்தனை பேரை பாதிக்கும் என்பதில் ஐயமில்லை.